வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் ஜெனி ஜீவராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு கடன்கள் மூலம் மேற்கொள்கின்ற அபிவிருத்தியின் சுமையை அரசாங்கம் மக்கள் மீது சுமத்துவதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றச்சாட்டு. மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பான இலங்கை மின்சார சபையின் யோசனை திட்டம் மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம். தரமற்ற பெட்ரோல் சந்தைக்கு வரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தொழிற்சங்கம் எச்சரிக்கை. எந்த தடை வந்தாலும் கட்சிக்காக செயற்படுவதாக அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன கருத்து. මම හරියට නැවක් පදවන නැව් පොතියෙක් විදියට මම මේක පදවගෙන යනවා. சர்வதேச கடன்கள் மூலம் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் சுமையை அரசாங்கம் மக்கள் மீது சுமத்தியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சாட்டுகின்றது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மத்தள ගුවන්තොටුපොළ ඉදිකිරීම සඳහා மத்தள விமான நிலையத்தின் நிர்மாண பணிகளுக்காக 209 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது. எனினும் நிர்மாண பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் 289 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. அதாவது செலவு 38% உயர்வடைந்துள்ளது. மாத்தறையிலிருந்து வெளியேற்ற வரையான 1 கிலோமீட்டர் ரயில் மார்க்கத்தின் நிர்மாண பணிகளுக்காக 1 கோடி டாலர்கள் செலவிடப்பட்டன. கட்டுநாயக்கவிலிருந்து கொழும்பு அதிவேக வீதியின் நீளம் 25.8 கிலோமீட்டர்களாகும். 26 மீட்டர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதன் நிர்மாண பணிகளுக்கு எவ்வளவு நிதி செலவிடப்படும்? 1 கிலோமீட்டருக்கு 2030 மில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்படும். அதற்கான கடனை சீனாவில் இருந்து பெற்றுக் கொள்கின்றனர். இந்த நாட்டின் நிதியினால் எந்தவித திட்டங்களும் முன்னெடுக்கப்படுவதில்லை. இந்த பிரச்சனையிலிருந்து அவர்களால் இன்று வெளிவர முடியாது. இதனால் அரசாங்கத்திற்கு இன்று என்ன நேர்ந்துள்ளது? அந்த சுமை தற்போது மக்களின் மீது சுமத்தப்பட்ட வண்ணம் உள்ளது. சுமையை மக்களின் மீது சுமத்துவதற்காக உலக சந்தையில் எந்தவித விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாத பட்சத்தில் பெட்ரோலின் விலையை அதிகரித்தனர். அதனால் பஸ் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் தற்போது கலந்துரையாடப்படுகிறது. மின்சார கட்டணங்களுக்கும் இவ்வாறானதொரு நிலைமையே ஏற்பட்டுள்ளது. විදුලි බිලටත් එහෙමයි. மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பான இலங்கை மின்சார சபையின் யோசனை திட்டம் மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த யோசனை திட்டம் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கலாநிதி ஜாய்சித் டி கோஸ்தா தெரிவித்துள்ளார். புதிய மின்சார கட்டண மறுசீரமைப்பு தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் செயற்பாடு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் 28ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் வாய்மூல கருத்துக்களை வழங்குவதற்கு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாகவும் மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் கூறியுள்ளார். அரசாங்கத்தின் மின்சார கட்டணம் தொடர்பான கொள்கையுடன் இந்த யோசனை திட்டம் பொருந்துகின்றதா என பின்னர் ஆராய உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் பின்னரே அதிகரிக்கும் மின்சார கட்டணம் தொடர்பிலான இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கலாநிதி ஜாயதிச டி கோஸ்தா தெரிவித்துள்ளார். தரக்குறைவான எரிபொருள் சந்தைக்கு வரும் அபாய நிலை தோன்றியுள்ளதாக பெட்ரோலிய தொழிற்சங்க சம்மேளனம் குற்றம் சுமத்தியுள்ளது. தரக்குறைவான பெட்ரோலை ஏற்றிய கப்பல் ஒன்று திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தேசிய சேவை சங்கத்தின் செயலாளர் ஆனந்த பாலித்த கூறினார். ஐஓசி நிறுவனம் இறக்குமதி செய்த டீசல் மற்றும் பெட்ரோலை ஏற்றிய கப்பல் ஒன்று கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. எனினும் இறக்குமதி செய்யப்பட்ட இந்த டீசல் தரக்குறைவானது என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் களஞ்சிய நிறுவனம் சுட்டிக்காட்டியது. அதன்படி குறித்த டீசல் தொகையை விநியோகிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எனினும் அந்த கப்பல் தற்போது திருகோணமலை துறைமுகத்தை அடைந்துள்ளது. இது ஐஓசி நிறுவனம் எரிபொருளை இறக்குமதி செய்த கப்பலாகும். இதில் 16,000 லிட்டர் 90 ரக பெட்ரோலும் 4,800 தொன் டீசலும் காணப்படுகின்றது. கொழும்பில் அதனை பரிசோதனை செய்த போது 90 ரக பெட்ரோலில் எவ்வித பிரச்சனையும் இருக்கவில்லை. எனினும் டீசலில் சில பிரச்சனைகள் காணப்பட்டன. அதனால் அந்த டீசல் விநியோகிக்கப்படவில்லை. அதன்படி மீண்டும் ஒருமுறை அந்த டீசல் தொகுதி இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. டீசலில் பிரச்சனைகள் தோன்றியமையினால் பலருக்கும் இது தொடர்பில் சந்தேகங்கள் எழுந்தன. அதனால் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் தொடர்பில் முழுமையான தகவல்களை ஆராய்ந்தோம். அதன் பின்னர் பெட்ரோலை விநியோகிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
இறக்குமதி செய்யப்பட்டுள்ள பெட்ரோலும் தரக்குறைவானது என அறிய கிடைத்துள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தேசிய சேவை சங்கத்தின் செயலாளர் ஆனந்த பாலித்த கூறியுள்ளார். අභ්‍යන්තර ආරංචි මාර්ගවලින් මේ වෙනකොට තහවුරු වෙමින් පවතිනවා. விலா லைன் என்ற கப்பலில் ஐஓசி நிறுவனத்தினால் கொண்டுவரப்பட்டுள்ள பெட்ரோல் தர குறைவானதென எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் மூலம் இது உறுதியாகின்றது. திருகோணமலை துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் இந்த பெட்ரோல் தர குறைவானது என்பது 4 தடவைகள் உறுதியாகியுள்ளது. அண்மையில் தரக்குறைவான டீசல் கொண்டுவரப்பட்ட வேளையில் அதனை விநியோகிப்பதற்கு இடமளிப்பதில்லை என்று அதிகாரிகள் கூறினர். எனினும் இன்று திருகோணமலை துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள விலா லைன் என்ற கப்பலில் தரக்குறைவான எரிபொருளே உள்ளது. අත්තටංගොඩ ගන්න එක ගෙනියන්න දෙන්නේ නැහැ කියලා. இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த போது அங்கு மேற்கொண்ட பரிசோதனைகளில் அதில் உள்ள டீசல் தரக்குறைவானது என உறுதியானது. எனினும் பெட்ரோலின் தரம் தொடர்பில் பிரச்சனை இல்லை என்பதனால் அதனை கொழும்பில் இறக்குவதற்கு அனுமதி வழங்கினோம். அவ்வாறு 1000 தொன் பெட்ரோலுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. எஞ்சிய 16,000 தொன் பெட்ரோல் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. திருகோணமலை துறைமுகத்தில் பெட்ரோலின் ஆக்டனின் கொள்வனவு தொடர்பில் பரிசோதனை செய்வதற்கான வசதிகள் இல்லை. அதற்கான வசதி சபோகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்திலேயே உள்ளது. எனினும் இந்த எரிபொருளின் மாதிரி பரிசோதனைக்காக இன்னும் அனுப்பப்படவில்லை. இந்த பிரச்சினை தொடர்பில் தகவல்களை அறிந்து கொள்வதற்காக ஐஓசி நிறுவனத்தின் அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ள பலமுறை முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மைத்ரிபால ஸ்ரீசேன பாராளுமன்றத்திற்குள் பிரவேசித்து 25 வருடங்கள் பூர்த்தியடைகின்றன. இதனை முன்னிட்டு இன்று பொலனறுவையில் விசேட நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. பாராளுமன்றத்திற்கு பிரவேசித்து 25 வருடங்கள் பூர்த்தியானதை முன்னிட்டு பொலனறுவை மாவட்ட மக்கள் இன்று அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொலனறுவை புலத்திசி மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு சுஜாதா தருவோ என பெயரிடப்பட்டிருந்தது. பொலனறுவை மாவட்டத்தின் 7 தேர்தல் தொகுதிகளிலும் உள்ள குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களைச் சேர்ந்த 147 மாணவர்களுக்கு இதன்போது புலமை பரிசில்கள் வழங்கப்பட்டன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் 45 வருட அனுபவத்துடன் மஹிந்த ராஜபக்சவின் தலைமைத்துவத்துடன் நான் கட்சியின் செயலாளராக இந்த கட்சியை கொண்டு செல்கின்றேன். சரியாக கப்பலை செலுத்தும் ஆளுமையை போன்று நான் கட்சியை கொண்டு செல்கிறேன். எந்த சிக்கல் ஏற்பட்டாலும் கப்பலை செலுத்துவதற்கு எந்த தடை ஏற்பட்டாலும் எத்தகைய கடின சூழல் உருவானாலும் மாலுமி தனது வாழ்க்கையோடு போராடுவார். கப்பலுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படும் போது மாலுமியும் அதனுடன் சிக்குவார். நானும் கப்பலின் மாலுமி போன்று எனது நெஞ்சில் தாங்கிக் கொண்டு போகிறேன். மஹிந்த ராஜபக்சவின் தலைமைத்துவத்தின் கீழ் ஏதும் அழிவுகள் ஏற்படும் போது நான் தான் முதலில் பாதிக்கப்படுவேன். அந்த தியாகத்தை செய்வேன் என்று தெளிவாக கூறுகின்றேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆரம்பிக்கப்பட்ட தினத்திற்கு அடுத்த நாள், அதாவது 1951 ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி பிறந்த மைத்திரிபால சிறிசேன பொலனறுவை லஷவு என ஆரம்ப பாடசாலையில் தனது ஆரம்ப கல்வியை கற்றுள்ளார். அவர் தோபா வெவ மகாவித்யாலயத்திலும் பொலனறுவை ராயல் மத்திய கல்லூரியிலும் உயர்கல்வியை பயின்றுள்ளார். திறமையான இளம் தலைவரான அவர் போராட்டங்களில் கலந்து கொண்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டு பாடசாலை வயதிலேயே அவர் சிறைவாசம் அனுபவித்துள்ளார். 1967 ஆண்டு மைத்திரிபால சிறிசேன தனது 16வது வயதில் அரசியலில் பிரவேசித்தார். 2001 ஆண்டு மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். பல அமைச்சு பதவிகளை வகித்து பல அனுபவங்களோடு தொடர்ந்து மக்கள் சேவகனாக இருக்கின்ற மைத்திரிபால சிறிசேன மக்கள் மனதை வெகுவாக கவர்ந்துள்ளார். விளம்பரங்களை அடுத்து எமது பிரதான செய்திகள் தொடரும்.